ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்த கனமழை காரணமாக இருப்பு பாதைகள் சேதமடைந்துள்ளதால் 100க்கும் மேற்பட்ட தொடர்வண்டி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவானதால் ஆந்திராவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக விஜயவாடா நகரமே தண்ணீரில் மூழ்கி தத்தளித்து வருகிறது. அங்கிருக்கும் வீடுகளை சுற்றி கழுத்தளவு வெள்ளம் தேங்கி நிற்பதால் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். அவர்களை மீட்புப் படையினர் படகுகள் மூலம் சென்று பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளை படகு மூலம் சென்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார். பொதுமக்களை சந்தித்து தேவைகளையும் அவர் கேட்டறிந்தார். இதேபோல் தொடர் மழை காரணமாக ராயனபாடு தொடர்வண்டி நிலையத்தை சுற்றி மழைநீர் கடல் போல் தேங்கியுள்ளது. இதனால் ராயனபேடு வழியாக செல்லும் 19 தொடர்வண்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் தெலுங்கானா மாநிலம் மஹபூபாத் பகுதியில் வெள்ளத்தில் அரித்துச் செல்லப்பட்ட இருப்பு பாதைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஆந்திராவில் 100க்கும் மேற்பட்ட தொடர்வண்டி சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 90க்கும் மேற்பட்ட தொடர்வண்டிகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. தொடர் மழை காரணமாக கம்மம் பகுதியில் பாயும் நன்னீரு ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. கரையோர குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ள தண்ணீர் வீடுகளை மூழ்கடித்துள்ளதால் உடைமைகளுடன் மாடிகளில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர்.